வெல்கம் டு வனி சேனல். இப்போ என்ன செய்ய போகிறோன்னாக்கா மேங்கோ குல்பி தான் செய்ய போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேங்கோ குல்பி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 350 கிராமில் ஒரு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் பால், ஆரோக்கிய மில்க் அது. அதையும் அடுப்பில் ஒரு குண்டானில் ஊற்றி நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா காய்ச்சிப்போம். அது பால் கொதிக்கிட்டோம். அதாட்டி ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, உங்களுக்கு மைதா மாவு கோதுமை மாவு வேணாலும் 3 மாவில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். பால் ஓரளவுக்கு சுண்டுறதுக்கு அப்புறமா சுகர் போட்டுக்கலாம். 75 கிராம்லேருந்து 100 கிராமுக்குள்ளே சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு சுகர் தேவையோ, கம்மியாக வேணுமோ கூட வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். சுகர் போட்டுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரையும் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி விடணும். அது ஒரு அளவுக்கு திக்னஸ் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம், ஆறட்டும். அதாட்டி மாம்பழத்தை எடுத்து நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி தோலை எடுத்துகிட்டு சதையை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம். பால் ஆறிடுச்சுனாக்கா அதையும் அந்த மாம்பழத்தோடு போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துப்போம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கணும். நல்லா க்ரீமாக வர்ற அளவுக்கு அதை அடித்து எடுத்துக்கணும் நைஸாக. அப்போ தான் நம்ம குல்பி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை அடித்து எடுத்துகிட்டு நான் சுகர் பால் காய்ச்சக்கொள்ளையே போடல. இப்போ மாம்பழம் அரைக்கக்கொள்ள தான் நான் அதில் சுகர் போட்டுக்கிறேன். நீங்கள் பால் காய்ச்சக்கொள்ளையே போட்டுக்கலாம். அதில் இந்தமாரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு குண்டானில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா எது இருந்தாலும் நல்லா பொடியாக கட் பண்ணி வேணுன்னா அதில் போட்டுக்கலாம். நான் அதில் இப்போ போடல, அப்புறமா தான் குல்பி மேலே எடுத்து டெக்கரேஷன் பண்ணுறோம். இதுமாரி டீ கிளாஸில் எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டு இதில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனாக்கா பாலித்தீன் கவர் இருந்தாலும் அது போட்டுக்கலாம். நான் பட்டர் ஷீட் தான் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் பட்டர் ஷீட்டை 2 மடித்து அதில் கிளாஸில் போட்டு லப்பர் பேண்ட் டைட்டாக நல்லா போட்டு வச்சுட்டு கத்தியால் எடுத்து அதில் கீறி விட்டு ஐஸ்கிரீம் குச்சி எடுத்து அதில் சொருவி விட்டு எல்லாத்துலேயும் ஐஸ்கிரீம் குச்சி அதில் சொருவிட்டு ப்ரெஷரில் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் வச்சிடலாம். நாங்கள் மொதல் நாள் ஈவினிங் வச்சு மறுநாள் மார்னிங் தான் எடுத்தோம். எடுத்து பார்த்தோம், அப்போ நல்லா செட் ஆகிருந்தது குல்பி ஐஸ். இப்போ பேப்பரை எடுத்துகிட்டு பிரித்து பார்க்கலாம். பிரித்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா செட் ஆகிருக்கு குல்பி ஐஸ். எல்லாத்தையும் அதேமாதிரி எல்லா கிளாஸையும் எடுத்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். பேப்பரை எடுத்துகிட்டு அதில் ஒரு செகண்ட் தண்ணியில் அந்த டம்ளர் அப்படியே வச்சு அதை எடுத்து கையில் வச்சு உருட்டி விட்டு எடுக்கிறதுக்கு தான். அப்போ தான் நமக்கு அதில் டம்ளரில் ஒட்டாமல் அழகாக வரும். தண்ணியில் ஒரு செகண்ட் வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்க வேணாம். வச்சுட்டு அதை அப்படி கையில் வச்சு உருட்டின மாதிரி அந்த கிளாஸை கையில் வச்சு உருட்டின மாதிரி எடுத்தாக்கா ஒட்டாமல் அழகாக வந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்திருக்குன்னு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நம்ம எதுவும் ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. இது நேச்சுரல் கலர். இது எல்லாத்தையும் இதே மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது மேலே பாதாம், பிஸ்தா, முந்திரி, நாங்கள் பிஸ்தா தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது மேலே குல்பி மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். உங்களுக்கு எது என்ன போடணுன்னு பிடிக்குதோ அந்தமாரி போட்டுக்கலாம். நாங்கள் வெறும் பிஸ்தா தான் எடுத்து அதில் பொடி பண்ணி போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எல்லாம் இந்த வெயிலுக்கு இந்தமாரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா ஜில்லுன்னு குல்குல்னு இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம வெளில போய் வாங்கிறதால இந்தமாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க இன்னொன்று கொடுன்னு கேட்டால் கூட நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.